ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்கப் போவது 16வது கோதாஸ்துதியும் 16வது திருப்பாவை பாசுரமும். த்வன்மௌளிதாமணி விபோ சிரசா கிரஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரசப்ரமோதாஹ மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விதது ஸ்வயம் தே ஸ்வாயம் வரம் கமபி மங்கள தூரிய கோஷம். இதனுடைய அர்த்தம் பார்க்கலாம். ஹே கோதா பிராட்டியே, நீ சூடி களைந்த மாலையை உன் நாயகன் மிக உகந்தது என்று ஏற்று தன் திருமுடியில் சூடிக்கொள்கிறான். அந்த மாலையில் வண்டுகள் நன்கு தேனை உண்டு அந்த அனுபவத்தில் இனிமையாக ரீங்காரத்துடன் பாடுகின்றன. அந்த ஒலி உனது சுயம்வரத்திற்காக தாமாகவே வண்டுகள் செய்த பல வகை மங்கள வாத்தியங்களின் முழக்கமாக இருக்கிறதே என்று வியப்புறுகிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் கோதையின் திருமண விழாவில் விருந்தும் வாத்திய ஒலியும் குறிக்கப்பட்டுள்ளதாக கூறுவர். இப்பொழுது பாசுரத்திற்கு போகலாம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோ முக்கரைபறை, மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவம் நீ கேலோரெம்பாவாய். இப்பொழுது இதில் உள்ள விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம். கோதை தமிழான திருப்பாவையை நாம் பார்த்தோம். 5 என்று பிரித்தால் முதல் பாசுரம் விளக்க வந்தது, அதாவது 6 to 10. இரண்டாவது பாசுரம் விளக்க வந்தது 11 to 15. அந்த வகையில் இந்த பாசுரம் 16வது பாசுரம், அதாவது 3வது பாசுரத்தை விளக்க வந்த பாசுரம். 6 முதல் 15 பாசுரங்கள் உள்ள இந்த பாசுரங்களில் இப்பூவுலகான கீழுலகில் இருக்கின்ற அடியார்களை நோன்பிருக்க வருமாறு அழைப்பதாக பாசுரங்கள் சேவித்தோம். அதற்கு துணையாக ஆச்சாரியர்களாக ஆழ்வார்களை எழுப்பி அவர்கள் முகமாக கோஷ்டியை எம்பெருமானை அணுகலாம் என்று அழைத்தாள். 16 முதல் 20 வரையிலான 5 பாசுரங்கள் மேலுலக நிலையில், அதாவது நந்தகோபனின் திருமாளிகை என்று பகவானின் திருமாமணி மண்டபத்தை உருவகப்படுத்தி அங்கு வாயிற்காப்போரோன துவாரபாலகர்கள் முதல் பரமாத்மா கண்ணன் வரை எழுப்பும் பாசுரங்கள். இப்படியாக 16ஆம் பாசுரம் நந்தகோபனுடைய வீட்டு காவலர்களுடன் பேசி வாயில் கதவுகளை திறக்க ஆண்டாள் வேண்டுகிறாள். தத்துவார்த்தமாக பார்த்தால் 6 முதல் 15 பாசுரம் வரை அந்த 10 பாசுரங்களும் நம் 10 இந்திரியங்களை குறித்து சொல்லப்பட்டவை. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். ஆனால் இந்த பாசுரத்தில் அந்த 10 இந்திரியங்களையும் பின்னிருந்து இயக்கும் மனம் பற்றி பேசுவது புரியும். ஒருவருக்கு மனமே உறவும் பகையும் ஆகும். மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். உலக விஷயங்களில் பற்றுள்ள மனமே நம் ஆத்மாவிற்கு விரோதி. உலக விஷயங்களில் பற்றற்று உள்ள மனமே நமக்கு ஆத்ம நன்மையை செய்யும், நமக்கு நெருங்கின உறவினன். இப்படி ஈஷாவாசிய உபனிஷத் சொல்லும் வாக்கியத்தையே இந்த பாசுரத்தின் உட்பொருளாக உணர்த்தியுள்ளாள். ஒரு பொன்னாலான பாத்திரம், அதை வைத்து முகத்தை மூடிவிட்டால் நாம் ஆஹா அப்பாடா பொன்னால் அல்லவோ மூடப்பட்டுள்ளது என்று பெருமையாப்படுவோம்? கிடையவே கிடையாது. அதற்காக கண் வாய் என்று முகத்தை பொன்னால் மூடிட்டோனாக்க எப்படி பார்த்து பேச முடியும்? நம்ம உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த பொன்மூடியை அப்புறப்படுத்தவே நினைப்போம். அதே போல ராஜச தாமச குணங்களாலான இந்திரியங்களால் வசப்படுத்தப்படும் ராக மோகங்களால் இவையால் மனம் மூடப்பட்டு எம்பெருமானை அடைய விடாமல் தடுக்கின்றது. அப்போ நம் ஞானம்தான் இவைகளை விலக்கி சத்வகுணம் பெருக்கி எம்பெருமானை உணரவிடாமல் தடுக்கும். இந்த பொன் மூடியை, ராக மோகங்களை விலக்கி அவனை அனுபவிக்க அருள வேண்டும். இதுதான் ஆண்டாள் உணர்த்த வருவது. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய
கோயில் காப்பானே. நாயகனாய் நின்ற நம் இதயத்தில் உறையும் எம்பெருமானை நாயகன் என்றும் அவன் உறையும் இதயத்தை கோவில் என்றும் இதில் கூறப்படும் கோயில் காப்பான் என்பவன் ராஜச தாமச குணங்கள். இவையே நம்மை நம்முடைய ஆத்மாவுக்குள் உறையும் இறைவனை காண ஒட்டாமல் தடுக்கின்றது. கோயில் காப்பானை கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான். இது நம்முடைய இந்திரியங்கள். இப்படி நம்முடைய குணமும், அதாவது ராஜச தாமச குணங்களும், நம்முடைய இந்திரியங்களும் நம்மை நம்முடைய ஹிருதயத்தில் உள்ள பகவானை, நாயகன் என்னும் அந்த பகவானுடன் உணர முடியாதபடியாக இவைகள் நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் இவையெல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை we have to go beyond that. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். முதல்ல தாழ்த்திரவாயை எடுத்துக்கலாம். இந்த தாழ் எப்படிப்பட்ட தாப்பாள் அப்படின்னு பார்க்கலாம். நமக்குள்ளே இருக்கிற உள் அல்லது வெளிப்புற சவால்கள் அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, வேரூன்றிய நம்பிக்கைகள், பெரும்பாலும் அதெல்லாம் கடந்த கால அதிர்ச்சிகள் அல்லது சமூக விதிகள், தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கும் உணர்ச்சி தடைகள். இந்த மாதிரி நிறைய நம்மளையே அலசிண்டா தெரியும். அதிக சுமை, ஒரு சூழ்நிலை அல்லது உணர்ச்சியால் சிக்கிக்கொண்டதாக உணர்தல், சிக்கலான குழப்பமான பழக்க வழக்கங்கள், தொலைந்து போன உணர்வு, வேதனையான சோதனைகள், இதெல்லாம் தான் தாள்கள். அந்த தாளை திறவாய். ஆனால் மணிக்கதவம்னு சொல்கிறா. இந்த மணிக்கதவம் என்பது, இந்த கதவு நன்னா பகவான் மேலே இருக்கிற அன்புனால தான் இது கட்டப்படுகிறது. அதாவது நமக்கும் இந்த ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கிற கதவு கண்டிப்பாக அன்பினால் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ள மற்றவர்களை உள்ளே அனுமதிக்க அவை இன்னும் திறக்கப்பட வேண்டும். இதுக்குள்ளே நம்மளே மாட்டின்னு இருக்கோம். எந்த மாதிரி இதில்? இந்த மாதிரியான வேரூன்றிய நம்பிக்கைகள், கடந்த கால அதிர்ச்சிகள், இதை மாதிரியான அதிக சுமை, இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இதில் மாட்டின்னு இருக்கே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று இதில் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை. நாங்கள் இடையர் குலத்தில் பெண்களாய் சிறு வயதிலுள்ள பெண்கள். அப்படி பார்க்கறச்சே அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டோ எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த நோன்புக்கு வந்திருக்கா, அதனால் சிறு வயது கூட. அதனால் அவர்கள் ரொம்ப நியூன்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டவர்கள் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை வாய் நேர்ந்தான். எங்களுக்கு ஒரு வாக்களித்தான் பகவான், ஆச்சாரியன் பகவான். என்ன வாக்களித்தான்? மாயன் மணிவண்ணன். என்ன வாக்களித்தான்? நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னல் என்றால் சென்ற நாள், முன்னாள். அன்றைக்கே எங்கள்கிட்ட சொல்லிட்டான் பகவான். என்ன சொன்னார்? மாம் ஏக்கம் சரணம் ரஜ. அது மட்டும் இல்லை, குறிப்பாக பூமி பிராட்டிக்கு அருளிய உபதேசம் என்று உணர வேண்டும். தாயார் தான் இங்கே ஆண்டாள், பூமி பிராட்டிய ஆண்டாள் என்பதால். இப்படி பகவானை அடையும் விதங்களை அவனே வாய் நேர்ந்தான். திருப்பாவையில் பகவத்கீதை உபதேசித்து கிருஷ்ணாவதாரத்தில் வாய் நேர்ந்தான். விபீஷண சரணாகதி சொல்லி ராமாவதாரத்தில் வாய் நேர்ந்தான். மாயன் மணிவண்ணன் இப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணரை குறிக்கும் அடைமொழியாகும். மாயன் மணிவண்ணன் ஆச்சாரியரையும் குறிக்கும். இதில் அவரை அணுகி அவருடைய உபதேசத்தை பெறுவது என்றபடி வாய் நேர்ந்தான். அன்றே எங்களுக்கு அருளினான். ஆகவே தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் திரிகரண சுத்தி, அதாவது முக்கரண சுத்தியுடன் வந்திருக்கிறோம். மனம், மொழி, மெய் என்ற மூன்றும் ஒரே நேர்கோடில் இருக்கிறாப்புல வந்திருக்கிறோம். துயிலெழப் பாடுவான். இந்த வாய் நேர்ந்தான் என்பதற்கு அவனே தன் வாக்கினால் சொன்னான் என்றபடி துயிலெழப் பாடுவான். அவனை துயிலெழுப்புவதற்காக நாங்கள் வந்துள்ளோம். இந்த இடத்துல இந்த கோபிகள், அதாவது திரிகரண சுத்தியுடன் வந்தோம். தூய்மையான மனது, தூய்மையான வார்த்தைகள், தூய்மையான காரியங்கள் என்றபடி அண்ட் டோட்டலாக நாங்கள் சரணமடைந்தோம் ஆச்சாரியனையும் பகவானையும். எந்த விதமான அகங்காரம் மமகாரம் இல்லாமல் பகவானிடம் வந்து சரணடைந்தோம். துயிலெழப் பாடுவான்.
எதற்காக வந்திருக்கிறோம்? அவனை எழுப்புவதற்காக, அதாவது மனதில் நம்முடைய ஹிருதய கமலத்தில் உள்ள பகவானை எழுப்புவதற்காக வந்துள்ளோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். எங்களை இந்த பகவத் ஞானம் பெரும் உபாயத்திலிருந்து தயவு செய்து நீக்கிவிடாதீர்கள். நாங்கள் சரியான அதிகாரிகள் இல்லை என்று சொல்லி, நாங்கள் சாதாரண எளிமையான ஆயர்குலப் பெண்கள், நாங்கள் தூயோமாய் வந்துள்ளோம். நேச நிலைக்கதவம் நீக்கு. எங்களுடைய ஸ்நேகத்தையும் பக்தியையும் வளரவிடாமல் தடுக்கும் எல்லாவற்றையும் நீக்கு என்று இதில் ஆண்டாள் வேண்டுகிறாள். எதெல்லாம் நம்மளை தடுக்கிறது? இந்த ஸ்நேகத்தையும் பக்தியையும் வளரவிடாமல், பகவானை மனத்தில் உள்ள பகவானை பார்க்க விடாமல் இருப்பது நம்முடைய இந்திரியம் மூலம் நான் என்ற ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். இந்த உடலை நான் என்று நினைக்கிறோம், என்னுடைய மனதை நான் என்று நினைக்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எனது என்று நினைக்கிறோம். என் பையன், என் குடும்பம், என் வண்டி, என்னுடைய வீடு என்று. இதனால் ஏற்படுற பிணைப்பு, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து நம்மை சம்சாரத்திற்கு காரணமாக இழுக்கும் இந்த நிலையில்லாத செல்வம், இந்த நிலையில்லாத சுற்றம், இந்த நிலையில்லாத எல்லாமே, இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லாமே மமகாரம், ஈகோ அப்படின்னு சொல்லுவோம். இது இரண்டுமே நம்மளுக்கு சம்சாரத்திலிருந்து நாம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ரெண்டுமே ஒரு ஹிண்ட்ரன்ஸு. ஒரு நபரை இந்த மமக்காரமும் அகங்காரமும் இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியில் பிணைச்சு வச்சிருக்கும் சக்தி வாய்ந்த மாயையான பற்றுதல் மற்றும் உடைமை உணர்வு. இதெல்லாம் நீக்கி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட கதவை நீக்கி எங்களோட தடைகளெல்லாம் நீக்கி எங்களை பகவானை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேய நிலை கதவம் நீ கேளோர், தெளிந்து வா, இதெல்லாத்தையும் நீ கேளோர், இதெல்லாத்தையும் எங்களுக்கு நீக்கி எங்களை பகவானை பார்க்க விடுவாயாக என்றபடி இந்த இடத்துல ஆண்டாள் கேட்கிறாள். இப்படியாக எங்களை போன்ற ஆயச்சிறுமிகள் போன்ற எங்களுக்கு மாயன் மணிவண்ணனின் அனுகிரகம் உண்டே, அதனால் அவனை ஆராதிக்கிறதுக்காக நாங்கள் வந்து உள்ளோம். இங்கே அரைபறை என்று சொல்லி ஆராதன காலத்தில் செய்விக்கும் வாத்திய கோஷம் தூயோமா என்று ஆராதனத்திற்கு முன்னம் நம்ம செய்கிற நிறைய மாத்தியானிக ஸ்நானாதிகளை பற்றியும் சொல்கிறா. துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் என்று வாயை திறந்து கணீர் என்று திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா. பரமன் பகவான் உகக்கும்படி பாடுவது, மாற்றாதே என்று மனசை சலிக்காமல் இருக்க வச்சு தியானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இதில் உணர்த்துகிறாள் என்றபடி இப்படி பிரம்மபுரம் எனப்படும் இவ்வுடலினுள் இருக்கும் ஹிருதய புண்டரீகம் எம்பெருமானின் திருமாளிகை என்று சொல்லி, அதனை காப்பது மனது என்று சொல்லி, அந்த துவாரபாலகர்களின் உபாசனத்தை இதெல்லாம் காக்கப்படுறது 5 பிராணன்களும் 5 இந்திரியங்களும் அப்படின்னு சொல்லி அந்த வாச காப்பாளர்களையே விழித்து எங்களுக்கு நல்லபடியாக இந்த பிரம்மத்தை பற்றின ஞானம்தான் இதை திறக்க முடியும், அது சரிவர பெறப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கதாக இதை கொள்ளலாம். இந்த பாசுரத்தை, இந்த பாசுரத்தில் திருக்குறுங்குடி எனும் திவ்ய தேசமே குறிப்பால் உணர்த்தப்படுகிறது. இதில் இருக்கிற முக்கியமான ஒரு பதம், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. பாடுவான் என்பது நம்பாடுவான். ஒரு சமயம் பகவான் திருக்குறங்குடியில் இருக்கிற நம்பி பெருமாளை தன்னுடைய கையில் வீணையை கொண்டு போய் பாடுறதுக்காக போகிறான். அப்போது ஒரு பிரம்மராட்சஸ் அவனை பிடித்து கொண்டு, உன்னை நான் சாப்பிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அவன் சொன்னான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா. அண்ட் அவன் சொன்னது என்னை தயவு செஞ்சு நான் போய் இந்த விரதத்தை முடிச்சுடுறேன், இந்த துவாதசி போது நான் போய் பெருமாளை சேவிக்கிற விரதத்தை முடிச்சுடுறேன். அதற்கு நிறைய சத்தியம் பண்ணுறான்.
அந்த பிரம்மராட்சஸும் அவனை நம்பி சரி நீங்கள் வரணும் திரும்பி அப்படின்னு சொல்லி அனுப்புறது. அதே போல் அவரும் திருக்குறுங்குடி போய் சென்று சேவித்து விட்டு திரும்பி வந்து நேச நிலைக்கதவம் நீக்கு என்று அங்கே போய் சேவிச்சார். அங்கே எங்கேயோ நின்றுண்டு தான் சேவிக்கணும், உள்ளே போக முடியாது. அங்கே நேச நிலைக்கதவம் நீக்கு என்று சேவித்து விட்டு திரும்பி வந்து இந்த பிரம்மராட்சஸ் கிட்ட வந்தார் அப்படிங்கிறது தான் சரித்திரம். அப்படியாக இந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசமே இந்த பாசுரத்தில் ஆண்டாளால் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.